தமிழகத்தில் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல இருவரும் திராவிட கட்சிகளுமே தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தி வந்தார்கள் கடந்த 2 வாரங்களாக. அந்த வகையில் நேற்று அதற்கு முன்தினம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி பங்கீடு இறுதியானது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வருகை தந்திருந்தார். அப்போ எல்லா கூட்டணி கட்சிகளுமே இருந்தாங்க. இந்த நிலையில் யார் யாருக்கு எத்தனை அந்த எண்ணிக்கை அப்படிங்கிற விவரம் நேற்று முன்தினம் தெரிய வந்தது. நேற்று பார்க்குறோம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. ஏற்கனவே சிறு சிறு அறிவிப்புகளாக, முக்கிய அறிவிப்புகளாக 3 கட்டங்களாக வெளிவந்த நிலையில் நேற்றைய தினம் நம்ம பார்க்குறோம் முழு அறிக்கையை, தேர்தல் அறிக்கையே வெளிவந்தது. இந்த நிலையில் இந்த பட்டியல் அதிமுக பொறுத்த வரைக்கும் பட்டியல் இன்றோ நாளையோ வெளியிடப்படும் அப்படின்னு நேற்றைய தினமே சொல்லப்பட்டது. அந்த வகையில் இன்று காலை பட்டியலானது வெளிவந்தது. அதிமுக பொறுத்த வரைக்கும் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் 23 பேர் அடங்கிய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல். இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் களம் காண்கிறார்கள் என்பது தொடர்பான முக்கிய அறிவிப்பு இப்போ வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாய்மானவன் விவரிக்க கேட்போம். ஓவர் டு தாய்மானவன். தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது தொடர்பான அறிவிப்பு தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்துல அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே இங்கு வருகை தந்திருந்த சூழல்ல தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில ஏற்கனவே பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில் மயிலாப்பூர், தளி, மொடக்குறிச்சி, உதகமண்டலம், அவிநாசி தனித்தொகுதி, திருப்பூர் தெற்கு, கோவை வடக்கு, கந்தர்வக்கோட்டை தனித்தொகுதி, புதுக்கோட்டை, திருப்பத்தூர், மதுரை தெற்கு, சாத்தூர், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், ராதாபுரம், நாகர்கோவில், விளவங்கோடு, ஆவடி, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருவாரூர், அறந்தாங்கி, மானாமதுரை, ராமநாதபுரம், குளச்சல், பத்மநாபபுரம் மற்றும் காசிபுரம் ஆகிய 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தொகுதிகள் அடங்கிய உத்தேச பட்டியலை வெளியிட்டிருந்தோம். அதுல பெரும்பாலான தொகுதிகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. ஒரு சில தொகுதிகளில் மட்டும்தான் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது. இதே போல பாமகவுக்கு சேலம் மேற்கு, தர்மபுரி, பெண்ணாகரம், விக்கிரவாண்டி, சோளிங்கர், மயிலாடுதுறை, திருப்போரூர், உத்தரமேரூர், ஜெயங்கொண்டம், போலூர், செஞ்சி, விருதாச்சலம், ரிஷிவந்தியம், காட்டுமன்னார் கோவில், கீழ்வேலூர், பெரம்பூர், சேலம் மற்றும் அம்பத்தூர் ஆகிய தொகுதிகள் 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில போட்டியிட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல அது உறுதியாகக்கூடிய பட்சத்தில் பாமக வேட்பாளர் நேரடியாக விஜய் அவர்களை எதிர்த்து களம் காணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாமகவுக்கு அந்த தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பெரியகுளம், மன்னார்குடி, திருவையாறு, காரைக்குடி, திருப்பத்தூர், நான்குநேரி, ஒட்டப்பிடாரம், திருச்சி மேற்கு, சைதாப்பேட்டை, பூந்தமல்லி மற்றும் மடத்துக்குளம் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் 3 பேருமே அவர்களுக்கான சுய சின்னத்துல போட்டியிடுவார்கள். அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒட்டன்சத்திரம், ஈரோடு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் ஆகிய 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் பொறுத்தமட்டில் ஏற்கனவே தெரிவித்து விட்டாங்க, நாங்கள் பாஜகவுடைய அந்த தாமரை சின்னத்துல போட்டியிட இருப்பதாக தகவலை வெளியிட்டு விட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் பொறுத்தமட்டில் பாரிவேந்தர் கட்சி, அதாவது இந்திய ஜனநாயக கட்சிக்கு பல்லாவரம் மற்றும் குன்னம் ஆகிய 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த 2 தொகுதிகளிலும் அவர்கள் அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்துல போட்டியிடுவார்களா அல்லது தாமரை சின்னத்துல போட்டியிடுவார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை இன்னும் சில மணி நேரத்தில் வெளியிடுவதாக தெரிவித்திருக்கிறாங்க. அதே போல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ராஜபாளையம் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக நேற்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. சற்று முன்னர் இக்கட்சியுடைய தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களை நாம தொடர்பு கொண்டு பேட்டி கேட்ட போது அவர் பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சனிக்கிழமை கட்சியினுடைய ஆலோசனை கூட்டம் இருப்பதாகவும் அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாகவே இந்த தொகுதியில எந்த சின்னத்துல போட்டி, அதாவது இரட்டை இலை சின்னத்துல போட்டியா அல்லது தாமரை சின்னத்துல போட்டியா என்ற அறிவிப்பை வெளியிட இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதே போல புரட்சி பாரதம் கட்சிக்கு கீழ் வைத்தியநாதன் குப்பம், கேவி குப்பம் என்று சொல்வார்கள், இந்த தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் பாஜகவுடைய தாமரை சின்னத்தில போட்டியா அல்லது இரட்டை இலை சின்னத்தில போட்டியா என்பது தொடர்பான அறிவிப்பை நாளைய தினம் வெளியிடுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இப்படியாக ஐஜேகே, புரட்சி பாரதம், தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கட்சிகளுக்கு மொத்தம் 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 4 தொகுதிகளில் இவர்கள் எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறார்கள் என்பதை பொறுத்து
பிரதான கட்சிகளான அதிமுக மற்றும் பாஜகவுடைய அந்த சிம்பிள்ஸ் அடிப்படையில எத்தனை தொகுதிகளை போட்டி என்பது வரும் நாட்கள்ல தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலையில அதிமுக 169 இடங்கள்ல நேரடியாக களம் காண இருக்கிறது. திமுக கூட்டணியில பிரதான கட்சியான திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் 175 இடங்கள்ல உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதிமுகவை பொறுத்த மட்டும் தற்போது 169 இடங்கள்ல போட்டியிடுவது உறுதியாகி இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய இந்த 3 கூட்டணி கட்சிகளுடைய நிலவரம் என்ன, இந்த கூட்டணி கட்சிகள் எந்த சின்னத்துல போட்டியிடுகிறது என்பதற்கு ஏற்ப இந்த எண்ணிக்கை மாறுபடலாம் என தெரிய வருகிறது. விரிவான விவரங்களை வழங்குமைக்கு நன்றி தாய்மானவன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வரைக்கும் இப்ப நேரடியா 169 தொகுதிகளில் களம் காண்கிறது. இப்ப சிறிய கட்சிகள், கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற சிறிய கட்சிகள் எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறார்கள் என்பதை பொறுத்த வரைக்கும் இந்த 169 அப்படிங்கிறது எந்த எண்ணிக்கையா மாறும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் நேரடியாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் களம் காணக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 169, அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பாஜக 27, பாட்டாளி மக்கள் கட்சி 18, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 11, அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் 5 தொகுதிகளில் களம் காண்கிறார்கள். அதே போல IJK 2, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் 1, அதே போல தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் அதுக்கு 1 அப்படிங்கிற தகவல் இப்ப அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது. இப்ப யார் யார் எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிற ஒரு விவரமும் வெளியாகிருச்சு. அந்த வகையில் 169 தொகுதிகளில் அதிமுக நேரடியாக போட்டியிடுகிறது வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.